விஜய் அண்ணா, தயவு செஞ்சு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நேற்று ப்ரெஸ் வந்து நிற்கிறாங்க வாசலில், நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் உள்ளே போயிட்டீங்க. அட்லீஸ்ட் உள்ளே போயிட்டாவது ஒரு வீடியோவாவது நீங்கள் உங்களோட மொபைல்லையாவது எடுத்தாவது போட்டிருக்கலாம். உயிருக்கு ஒரு பயம், ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் கூட இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் மக்கள் எல்லாமே அங்கே வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடந்த உண்மை என்ன? கரண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேச்சு வந்து கேட்கல பின்னாடி இருக்கவங்களுக்கு, அதனால முன்னாடி வந்தாங்க. அப்போ தான் வந்து கூட்டம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றாங்க. உள்ளே வந்து ஆம்புலன்ஸ் நிறையா வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜயே வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எல்லாருமே வந்து டவுட்லேயே சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க? நீங்கள் வந்து இதுதான் நடந்தது அங்கே அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? தமிழக வெற்றி கழகம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே, எதுக்கு வச்சுருக்கீங்க? கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம்ல. எப்படி நைட்டெல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது உங்களால்? அறிக்கை அறிக்கை அறிக்கை, எதுக்கு இந்த அறிக்கை? நீங்கள் முதல்ல வெளியில் வந்து சொல்லுங்கள் நடந்ததை.